ஆக்சுவலா நம்ம கிரஷுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பர்த்டே வருது. சரி அப்படியே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா கிஃப்ட் வாங்க கையில காசு இல்ல. சரி ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணலாம், ஒத்துக்கிட்டா கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு ஒரு ஹைலைட்டர் எடுத்துட்டேன். அது பெரிய கல்ல வச்சு ஒரே போடு துண்டா உடைஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற இங்க நான் தனியா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் நல்லா ஒரு கிணத்துல பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் மாதிரி அந்த ஹைலைட்டர் இங்கையுமே நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். அந்த லெமன் மேலேயே ஃபுல் இங்கையுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிணத்துல பேக்கிங் சோடாவும் வாட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமனையும் அந்த இங்கையும் புழிஞ்சு விட்டணும் பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு பட்ஸை எடுத்து என்னெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதலாம்னு பார்த்தேன். அந்த நேரத்துல எந்த கவிதை எதுவுமே வரவே இல்லை. சிம்பிளா 3 வார்த்தை எழுதி முடிச்சிட்டேன். ஆனா எழுதும் போது அந்த லெட்டர்ஸ்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. அதை எப்படி பார்க்கணும்னா அந்த பேக்கிங் சோடாவையும் வாட்டரையும் கலந்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்ன எழுதிருக்கேன்றதை நான் அப்ளை பண்ண உடனே போட்டோ எடுத்து வச்சிட்டேன். ஓ லவ் லெட்டர் எழுதுறியா? இது வரேன். ஒரு ஆர்வத்துல நானும் பேப்பர் எடுத்து காமிச்சிட்டேன். அதனால எல்லாமே அழிஞ்சிருச்சு. சரி அதை காய வைக்கலாம் அப்படின்ட்டு காய வச்சுட்டு போயிட்டேன். அம்மா ஐஸ் யாருக்கோ அஜ்ஜோன்னு சொல்லி யாருக்கோ லவ் லெட்டர் எழுதுறாமா. அம்மா எங்க எங்க இதாமா என்ன காணோம்? இந்த வயசுல போய் சொல்லியா நீ? போய் சொல்லியா? அம்மா அழிக்கிறம்மா அம்மா.